ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், அவ்வளோ ஈஸியான ஒன்று. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மிளகு நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது சீரகம் 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், 4 காஷ்மீரி சில்லி, பூண்டு கொஞ்சம் போல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் இஞ்சியையும் பூண்டையும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது நல்ல ட்ரை ரோஸ்ட்டு, நல்லா ஒரு ஸ்மெல் நல்லா வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வறுத்தது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு, இப்போது நம்ம அந்த ஒரு துண்டு இஞ்சியையும் 4 பல்லு பூண்டு போட்டிருக்கேன், இதையும் போட்டுட்டு, புளிப்புக்காக நான் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்க்குறேன். சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சிக்கனில் தயிரையும் நம்ம அரைச்சதையும் போட்டு கூட கொஞ்சம் போல் உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்குங்க. நான் கொஞ்சம் கலர் வரணுமே அப்படின்றதுக்காக காஷ்மீரி சில்லியை ஒரு 2 ஸ்பூன் இதில் நான் ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் நீங்களும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 1 ஹவருக்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ 1 ஹவருக்கு அடுத்தது நம்ம ஒரு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிட்டு, நீங்கள் அந்த சிக்கனை நம்ம ஊற வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் எடுத்து போட்டு தண்ணியை கொஞ்சமாக ஊற்றுங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் போல் ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வைங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி கொஞ்சமாக தான் விட்டேன். இப்போ தண்ணி பாருங்கள் நிறைய வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகணும், அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சி. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சி. இதில் நான் கொத்தமல்லி இலையையும் கருவேப்பிலையையும் நல்லா சேர்த்து இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவையான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடான ஒரு ரசம் சாதத்தில் இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.